துளாராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? அருமையான விஷயம். உங்கள் பாதகாதிபதி 10ஆம் இடத்தில், ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு பொருள்களை விற்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது பழைய பொருளாக நிறைய இருக்குங்க. ஒரு கேமரா இருக்குது, அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு நினைக்கிறேன். தொழிலுக்கு ஒரு இடம் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தொழிலை பையன்கிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி பேரில் இருக்கிற தொழிலை என் பேரில் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். என் பேரில் இருக்கிற தொழிலை என் பையனுக்கு கொடுத்து, இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நேரம் இந்த துளாராசிக்கு. 10ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் செயல்படக்கூடிய இடத்துல தான் இந்த லாப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மன அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் நல்லா நடக்கும். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் சம்பந்தமான சில பொருள்களை விற்பாங்க. ருத்ராட்சம் விற்கிறது, ஊதுபத்தி விற்கிறது, கற்பூரம் விற்கிறது, அப்புறம் நிறைய அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எதனாலன்னு கேட்டால், ராசிக்கு 11 கேது இருக்கிறதுனால சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஊதுபத்தி சாம்பிராணி வாங்கலையோ அப்படின்னு கேட்பாங்க. ஊதுபத்தியா? அது கண்டிப்பாக வாங்கலாம். ஊதுபத்தி வாங்கி சாம்பிராணி கொளுத்துறது ரொம்ப நல்லது. அது வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்களை வருது. சாம்பிராணி போடுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இந்த குங்குளியம் சேர்த்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குங்குளியம் உங்களுக்கு சாம்பிராணி போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தவறான செய்கைகள்லாம் வெளியே போயிடும், மன நிம்மதியை தரும். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் சிலது எங்களுக்கு பொருந்தி வரமாட்டேங்குது, சிலது பொருந்தி வருது. அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சுகர் நாடி முறையில் ஜாதகம் பார்க்கும்போது பிரமாதமாக வருதுங்க. நிஜமாக சொல்கிறேன். சுகர் நாடி உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் சுகர் நாடியை சொல்லும் பொழுது விஜயனையான்னு ஒரு ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். சுகர் நாடி அவர் அற்புதமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த சுகர் நாடி சொல்லும்போது அற்புதமான பலன்கள் துல்லியமாக வருது. அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சுகர் நாடி பாருங்கள். அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினாலும் சரி, கால் பண்ணி பேசினாலும் சரி, கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கேன். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி செய்யலாம். அதனால் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறதுல ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரநாடி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறோம். நம்ம பார்க்குறது சுகர் நாடி முறையில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான பலன், கல்யாணம் ஆச்சா ஆகலையா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வீடு வாங்க முடியுமா முடியாதா, எஸ் ஆர் நோன்னு உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கெல்லாம் காலம் போகிற காலத்தில் இவ்வளோ பெரிய லென்த் வீடியோவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஜோசியத்துலையும் எங்கள்கிட்ட வர்றவங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் பார்ப்பாங்க. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம். இப்போல்லாம் இல்லை. 3 நிமிஷத்துக்கு மேலே டைம் இல்லை. ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ நாங்கள் வந்தால் 3 நிமிஷத்தில் தான் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 3 நிமிஷம். சார் வீடு கிடைக்குமா, அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக, தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம். கல்யாணம் சார் எனக்கு எங்கள் ஜாதியில் ஆகுமா, கல்யாணம் ஆகாதா, தெளிவாக சொல்லிடலாம். இந்த மாதிரி துல்லியமான பலன்களுக்கு நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.